இதுதான் அநீதியை கண்டு அச்சம் இல்லாம எதிர்க்கிறதா? வாக்குக்கு காசு கொடுக்கிற, ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்திலே ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுகிறது என்பது நீங்கள் உணராததா? ஒரு தொகுதிக்கு 30 கோடி 20 கோடி முதலீடு செய்பவன் 300 கோடி சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற முடிவில் இல்லையா? அது முதலீடா இல்லையா? ஒரு முதலீடு செய்கிற முதலாளி மக்களுக்கு சேவை செய்வானா? மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற என்ன இருக்குமா? லாப தேவை இருக்குமா? அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? இதே சேப்பாக்கம் தொகுதியில வீட்டுக்கு வீடு டிஃபன் கேரியர், டிஃபன் பாக்ஸ் வருதா இல்லையா? ஹாட் பாக்ஸ் வருதா இல்லையா? எதுக்கு ஹாட் பாக்ஸ் இருக்கு? எதை போட்டு மூடுறது? எதை வச்சு மூடுறது? எதை வச்சு? அறிவார்ந்த தமிழ் சமூகம், உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள் நாம். அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்று போராடி செத்த இனத்தின் மக்கள் நாம். எதுக்கு இவங்கிட்ட கை கட்டணும்? என்ன நடந்துரும்? என்னமோ ஊரா நாட்டில் போய் வாழ்றீங்களா? இது நம் நாடு, நம் நிலம், நமது அதிகாரம், நமது உரிமை. இதுல இவர்கள் என்ன நம்மளை பாதுகாக்கிறது? என்ன பாதுகா? என்ன வந்துரும்? திமுக ஓட்டு போல என்ன வந்துரும்? சரி, பிஜேபி பாராளுமன்றத்தில் பிஜேபி வரும், நீங்க எனக்கு போடல. சரி, நான் கேட்கிறேன், நான் பிஜேபியின் பி டீம். நாங்கள் இந்துக்கள் அல்ல. நாங்கள் இந்துக்களாக இருந்தோமா, இந்துக்களாக ஆக்கப்பட்டோமா? இந்த கேள்வியை இந்தியாவிலே எழுப்பின ஒரே மகன் நான் தான். வரலாற்றின் வழி நின்று கேட்கிறேன், நாங்கள் இந்துக்களாக இருந்தோமா இல்ல இந்துக்களாக ஆக்கப்பட்டோமா? முதலாக இந்த நாட்டு மக்களை மதமாற்றம் செய்தவன் சர் வில்லியம் ஜோன்ஸ். அந்த அயோக்கிய பைய போட்ட கையெழுத்துல தான் நாங்கள் முருகனை வழிபடுகிற சைவர்கள், சிவனை வழிபடுகிற சிவசமயம், பெருமாளை வழிபடுகிற மாலியம், இதுதான் தமிழர் சமயங்கள். எங்களை அவன் சட்டப்படி இந்துனா ஆக்கினான். அவன் சீக்கியன், அவன் குருநானக் வழியில் நிற்கிற சீக்கியன், அவன் புத்தனை வழிபடுகிற பௌத்தன், அவன் சமணன், எல்லாரையும் சேர்த்தவன். எவன் பார்சியிலையோ, அவன் ஆங்கில இந்தியிலையோ, அவன் கிறிஸ்தவன்லையோ, இஸ்லாமிலையோ, அவனெல்லாம் இந்துன்னு போட்டான். அந்த கையெழுத்துல நாங்க இந்து ஆனோம், ஆக்கப்பட்டோம். நான் பிஜேபியின் பி டீம். 6 விழுக்காடு விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கவனுக்கு எவ்வளவு பேரம் பேசுறேன்? 8.5 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கேன், எவ்வளவு பேசியிருப்பேன்? பல 100 கோடி தெருக்கோடியிலூட நிக்கிற உன் கோடி வேணாம். இந்த தெருவில் நிக்கிற நான் பிஜேபி பி டீம். எங்க கட்சியில் 90 விழுக்காடு இந்துக்கள் தான் என்று சொல்ற ஐயா ஸ்டாலின், அவருக்கு பேர் என்ன? அவருக்கு பேர் என்ன? 90 விழுக்காடு இந்துக்கள் தான் என்று எத்தனை முறை பதிவு செஞ்சிருக்கிறார்? அவருக்கு பேர் என்ன? நான் ஏன் பி டீம்? திமுக பிஜேபி ஏ டீம், அதனால நான் பி டீம். ஒரு ஈடி ரைடு வந்தவன ஓடி போய் வாரேன் மோடின்னு கையை பிடிச்சவரை போயிட்டு நீ பிஜேபி எதிர்க்கிறாரு. ஆபரேஷன் சிந்தூருக்கு முதலாக இந்திய பெருநிலத்திலே ஒரு மாநில முதல்வர் ஆபரேஷன் சிந்தூர் என்ற அந்த போரை ஆதரித்து பேரணி நடத்தின ஒரே முதல்வர் ஐயா ஸ்டாலின் தான். 22 மாநிலத்தில் பிஜேபி ஆளுது. ஒரு மாநில முதல்வர் கூட பாராட்டல, பேரணி போகல. இவருக்கு பிறகுதான் டெல்லி முதலமைச்சரே பேரணி போனார், அணிவகுப்பு நடத்தினார். எடுத்த உடனேயே பேரணி நடத்தினார். ரஷ்யாவில் போய் எங்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு இதை விட வேற வழி இல்லை, ஆபரேஷன் சிந்தூரை தவிர என்று பேசியவர் அம்மையார் கனிமொழி. அனுப்பியவர் ஐயா மோடி. ஒரே ஒரு மகன் தான் கேட்டேன். இந்த பகல்காம் இடத்துல தாக்குதல் எப்படி நடந்தது? நாங்கள் விண்ணூர்திக்கு பயணிக்கும் போது ஆதார் அட்டை கேட்கிற, அடையாள அட்டை கேட்கிற, பிடி காட்டு, பிரிம்பி காட்டு, சுவ கல்ட்டு, பெல்ட்ட கல்ட்டு எல்லாம் பாக்குற. அப்ப அந்த 200 கிலோமீட்டர் வந்திருக்கான்ல ஊடுருவி, எல்லையில நுழைஞ்சு, பார்டர்ல நுழைஞ்சு ஆயுதத்தோட வந்திருக்கான்ல, அவன்கிட்ட நீ ஆதார் கேட்கல? பயணம் செய்ய போற எங்களை படாத பாடுபடுத்துற நீ சொல்ற பயங்கரவாதிங்கிற அவரை எப்படி 200 கிலோமீட்டர் உள்ள விட்டது உனக்கு தெரியாம வந்துட்டானா? தாக்குதல் ஒரு சுற்றுலா தலத்தில் பாதுகாப்பு இல்லாமல் எப்படி வச்ச? எங்க அங்க ராணுவம்? காஷ்மீர் உனக்கு தெரியும், உணர்வுபூர்வமான பகுதி, சென்சிட்டிவ் ஒரு ஸ்டேட். அங்கேயும் ராணுவம் இல்ல, அங்கேயும் போலீஸ் இல்ல. சரி, வந்து சுட்டான், டம்னு சத்தம் கேட்டவனை ஏன் காவல்துறை வந்து குவியல, ராணுவம் வந்து குவியல? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பாருங்க, ஏதாவது பதில் இருக்கா பாருங்க. இருக்காது. சுட்டு அவன் காணொலி எடுத்து பேசி எல்லாம் தப்பிச்சு வெளியேற வரை ஒரு போலீஸ் கூட அங்க வரலையா? ஏன்? உனக்கு தெரியாம எதுவும் நடக்கல. இப்ப நடந்துருச்சு.
அதற்கு பிறகு 10 நாள் கழிச்சு ஆபரேஷன் சிந்தூர்னு போறதோடுக்கு காரணம் என்ன? ஏன் அடுத்த நாளே அறிவிக்கல? ஏன் அடுத்த அரை மணி நேரத்தில் அறிவிக்கல? தப்பிச்சு போகும்போது ஏன் தடுத்தவனை பிடிக்கல, சுட்டு கொல்லல? ஏன் கொல்லல? ஆபரேஷன் சிந்தூர்னு 10 நாள் கழிச்சு அப்பாவி மக்கள் மீது போர் தொடுத்து பச்சிலம் குழந்தைகள் பெண்களை எல்லாம் கொண்டு குவிச்சு இந்த தாக்குதலுக்கு அவனுக்கு ஏதாவது செத்தவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? தாக்குதலில் ஈடுபட்டவனா செத்துருக்கானா, கொல்லப்பட்டிருக்கானா? இல்லை. இந்த போரைத்தான் ஆதரிச்சது உங்க திமுக அரசு. அப்ப சிந்து நதியை தடுக்கிறேன் என்று சொன்ன போது இந்திய பெருநிலத்திலே ஒரே ஒரு மகன் மட்டும்தான் எதிர்த்து பேசினேன். இந்த மகன் மட்டும்தான் பேசினேன். நதி என்பது மனிதர்களுக்கு மட்டுமானதல்ல, அது உலக உயிர்களின் உடைமையது, உலக உயிர்களின் பாய். என் தாயின் மார்பிலிருந்து எனக்கு பால், எனக்கு மட்டும். பூமி தாயின் மலை மார்பில் விருந்துகிற பால், அருவி பால், அது உலக உயிர்களுக்கு. அதை தடுக்க உலகத்தில் எந்த கொம்பனுக்கும் உரிமை கிடையாது. அதை ஏன் தடுக்கிற? இந்த தாக்குதலை சம்பந்தப்படாத பல லட்சக்கணக்கான விவசாயிகள் இருக்காங்க, பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, பலாயிரக்கணக்கான உயிரினங்களுக்கு, ஆடு மாடு மானு குயில் மயில் எல்லாம், அவற்றுக்கான நீர், அதை யார் தடுக்கிற உரிமை உனக்கு கொடுத்தது? ஒருத்தனும் கேட்கல, நான் மட்டும்தான் கேட்டேன். அப்படியானால் ஒன்று செய், தண்ணீரை விட்டுவிடு. தண்ணீர் குடிக்காமல் குளிக்காமல் ஒரு வாரம் இருக்கலாம். பாகிஸ்தானுக்குள்ள போற காற்றை மறைச்சிரு, ஏன்னா சுவாசிக்காம இருக்க முடியாது. இந்தியாவிலிருந்து காத்து வராதா அப்படின்னு வேணா தடு அப்படின்னு.